ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதுக்காக பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கொரோனா பீரியட், லாக்டவுன் பீரியட்ல வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு கண்டக்டட் இன் ஆன்லைன்ல தான் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுல வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு ஆன்லைன்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் எழுதிட்டு அதனோட ஆன்சர்ஸ் ஷீட்டை வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஓன் கிளாஸ் ரூம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் ரூமோட பேஜ் இதில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ என்னோட பேர் வந்து இங்கே இருக்கு. ஸோ ஐ ஹவ் அசைன்டட் நியூ கொஸ்டின். நான் ஒரு இங்கிலீஷ் PAT-1 ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 உடைய இங்கிலீஷுடைய கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்க்ரீனில் வந்து இது அவங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் முதல்ல உள்ளே போனோன்னு இதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட கொஸ்டின் பேப்பர் இங்கே விசிபிள் ஆகும். இதில் டியூ டேட் தெரியும். இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் இப்போ 50 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் அப்படின்னா 50 மினிட்ஸ் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா வியூ பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் இட் வில் பி வியூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஐ ஹவ் அப்லோடட் அன் PDF, ஒரு PDF ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இதில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஷீட்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணணும். ஒரு கேன் ஸ்கேனரோ, கிளீன் ஸ்கேனரோ, அடாப் ஸ்கேனரோ, இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லென்ஸோ, இல்லை எந்த ஸ்கேனர்லான்னு ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ண பேஜஸ் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் PDF-ஆக நீங்கள் மாற்றி என்ன பண்ணிக்கணும்னா ரெடியாக வச்சுக்கணும். ரெடியாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த PDF-ஐ யூ ஹாவ் டு அப்லோட் இட் ஹியர். இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த ப்ளஸ் ஆட் ஆர் கிரியேட் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கா, இந்த ஸ்க்ரீனை இந்த பட்டனை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னு என்ன கேட்கும் அப்படின்னா இதில் லிங்க் கூகுள் டிரைவ் ஆர் ஃபைல் அப்படின்னு கேட்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு PDF ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா எந்த ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் அண்ட் என்ன சப்ஜெக்ட், இப்போ இங்கிலீஷ் அப்படின்றதுனால ஒரு ரோல் நம்பர் ஹைஃபன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு அந்த PDF-ஐ நான் சேவ் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த PDF-ஐ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ப்ரௌஸ். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் அந்த ஆன்சர்ஸை வச்சிருக்கேன். எங்கன்னா இந்த 202001 இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இதை நான் என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணணும். உங்களோட ஆன்சர் ஷீட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தெளிவாக கேம் ஸ்கேனர்லையோ இல்லை ஏதோ ஒரு லென்ஸ் ஸ்கேனர்லையோ ஸ்கேன் பண்ணி ஒரு சிங்கிள் PDF-ஆக மாற்றி அதை அப்லோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த PDF இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டர்ன் இன் அப்படின்னு இருக்கும். லேப்டாப்ல யூஸ் பண்றதா இருந்தா கூகுள் கிளாஸ் ரூம்ல இட் வில் பி அஸ் டர்ன் இன் அப்படின்னு இருக்கும். இதே இது நம்ம மொபைல்ல இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அப்லோட் பண்றோம் அப்படின்னா அது ஹேண்ட் இன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஸோ அதனால இதுல வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா டர்ன் இன் அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு கேட்கும் ஒன் அட்டாச்மெண்ட் வில் பி சப்மிட்டட். இங்கிலீஷ் PAT-1ன்றதுல இந்த அட்டாச்மெண்ட் சப்மிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா இது கரெக்டாக தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் ப்ரெஸ் டர்ன் இன். இதில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது அப்லோட் ஆகும். பண்ணதுக்கு அப்புறம் இங்க காமிக்கும், இங்க அன்சமிட் அப்படின்னு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட இது சமிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதோட உங்க சைட்ல முடிஞ்சிருச்சு. இதை நாங்க எங்க சைட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களோட கிளாஸ் சைட்ல வந்து நாங்க பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நாங்க இதுல செக் பண்ணி உள்ள போய் நாங்க பார்ப்போம். ஒன் டர்ன்ட் இன் அப்படின்னு எங்களுக்கு காமிக்கும். இப்போ RV அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க அதான் ஒரு சாம்பிளா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் கொடுத்த அசைன்மெண்ட்டை இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா டர்ன் இன் பண்ணிட்டாங்க. அவங்க அசைன்மெண்ட் எனக்கு சப்மிட் ஆயிடுச்சு. இதை நான் இங்கே போய் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களோட இதை கிளிக் பண்ணி நான் வியூ பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். அவங்களோட இதை பார்த்து நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் வந்து we can evaluate here. So this is how you have to upload your answer scripts in Google Classroom. கேம் ஸ்கேனர்ல PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி ரெடியா வச்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர்ஸ் இதுதான். தேங்க்யூ.